எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லா முட்டை பிரியர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச முட்டை ரெசிபி. நம்ம முட்டை வச்சு எவ்வளவோ ரெசிபிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ரெசிபி ரொம்ப புதுசாக வித்தியாசமாக இருக்கும். வாங்க இன்னைக்கு இந்த முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 10 பியாக்கி மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். உங்ககிட்ட பியாக்கி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு அருமையான கலர் கொடுக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் சின்ன துண்டு புளியும் சேர்த்து இன்னொரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு பேனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறவிடுங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் முதல்ல சிவப்பு மிளகாய் சேர்த்து அது கூட மற்ற பொருட்களையும் சேர்த்து 8 பல்லு பூண்டு சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாம முதல்ல அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வேக வச்ச முட்டையை லேசாக அங்கே கீறணும். அப்போதான் மசாலா முட்டையில் நல்லா கூட்டாகும். கீர்ன முட்டையை எல்லா பக்கமும் நல்லா மசாலா கலவையில் பெரட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி எல்லா முட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அகலமான பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நெய் உருகுனதும் பொடுசா நறுக்கின 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பத்து நிமிஷத்துல நல்ல அருமையான நிறம் வாசனையோட வெங்காயம் வறுபட்டிருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வறுத்த அரைச்ச மசாலா விழுத சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து கலந்துக்கலாம். மசாலா 5 நிமிஷம் குக் ஆனதும் பொடுசா நறுக்கின 3 தக்காளியை சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி இப்போ சேர்க்கறதால ரொம்பவும் குழஞ்சிராம நல்லா வெந்திருக்கும். இந்த ரெசிபிக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பேனை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. பத்து நிமிஷம் ஆனதும் பேன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப அருமையான நல்ல பிரைட் கலரில் நெய்யெல்லாம் பிரிஞ்சு மசாலா சூப்பராக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கலந்துக்கலாம். வெல்லம் மசாலா டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நெய் முட்டை மசாலாங்கிறதுனால இந்த ரெசிபியை நான் நெய்யில் தான் செய்கிறேன். நீங்கள் வேணும்னா பாதி நெய் பாதி எண்ணெயோட செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா தடவி வச்சிருக்கிற முட்டையை மெதுவாக ஒன்று மசாலாவில் சேருங்க. முட்டை மேலே கொஞ்சமாக மசாலாவை வைங்க. மசாலா எல்லாம் முட்டையில நல்லா இறங்கட்டும். பேனை மூடி வச்சு இன்னொரு 3 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பேனை திறந்து ஜென்டலாக முட்டையை உடையாம மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான நறுக்கின கொத்தமல்லியை தூவிக்கலாம். அருமையான நெய் முட்டை மசாலா பரிமாற தயாராக இருக்குது. நெய், வெங்காயம், வறுத்த அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலா முட்டைன்னு இந்த டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இன்றைக்கி நான் இந்த நெய் முட்டை மசாலாவை நல்ல ஃப்ளேக்கியான நல்ல சாஃப்டான பரோட்டா வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். இது ஒரு அருமையான காம்பினேஷன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெயின் கோர்ஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். வித்தியாசமான ரொம்பவே டேஸ்டியான இந்த முட்டை மசாலாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.